ஹாய் மக்களே வணக்கம். நாங்கள் ஜெட்டா சவுதி அரேபியாவிலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நாங்கள் போன இடம் என்னென்னா டிஜிட்டல் ஆர்ட் மியூசியம் டீம்ஸ் லேப்னு சொல்கிறாங்க. அங்கே நிறைய டிஜிட்டல் ரிலேட்டடான ஆர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸே. அந்த பெரிய டோர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அது வழியாக தான் உள்ளார போகணும். என்ட்ரி ஃபீ பார்த்தோம்னா பர் ஹெட்டுக்கு வந்து 150 ரியால். என்ட்ரன்ஸில் வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க. எப்படி சொல்லிட்டு லைட்லாம் ரொம்ப கம்மியாக இருட்டாக தான் இருந்துச்சு. அங்கே வந்தோடனே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ளாஷ் லைட்லாம் அனுப்பாதீங்க, அப்படி வெளியே அவங்க ஒரு இது சொல்லிட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணக்கூடாது, இருட்டாக தான் இருக்குன்ட்டு. அப்புறம் உள்ளார போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாங்க. இதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃப்ளாஷ் லைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கீழே உள்ள லைட்டை வச்சு தான், கீழே வந்து ஃபுட்பாத்துக்கு கீழே ஒரு லைட் இருந்துச்சு, சின்ன சின்ன லைட்டு, அதை யூஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்களா விஷுவலாக நமக்கு நிறைய ட்ரீட் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. இப்போ இது ரெட் கலரில் இருக்குது. நாங்கள் போனப்போ வந்து ரெட்டு, எல்லோ, இந்த மாதிரி கலர் கலராக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அந்த டிஜிட்டல் தீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து எப்படி சொல்கிறது, திடீர்னு இருட்டாகிடும், ஃபுல் இருட்டாகும், திடீர்னு பிரைட் ஆகும். யார் எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியாது. இது ஒரு நைஸ் பிளேஸ். பெரிய ஹாலில் இதை செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கிறிஸ்டல் ரூம். அதாவது எப்படின்னா எல்லா பக்கமும் நம்ம தெரியும், அந்த கிறிஸ்டல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இன் ரியலாக பார்க்கும்போது அந்த கட்டி தொங்க விட்டுருக்க கிறிஸ்டலில் தான் வந்து இந்த கலர் கலராக அந்த லைட் எரியுது, ஒயிட் கலர். அப்போது ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணோம். நான் பைக் மாதிரி நின்றுட்டுருக்கேன். அதுக்குள்ளே என் புருஷன் போயிட்டு ஒரு தனி செல்ஃபி எடுத்துட்டார் சூப்பராக. ஃபஸ்ட்டு இது வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வீடியோவே காமிக்கல. நாங்கள் நடந்து போகிற இடத்துல இந்த மாதிரி சைடில் உள்ள தொங்குற இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த மாதிரி காமிக்குது. ஸோ செமையாக இருந்துச்சு பார்க்கும்போது. ரியலாக இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து திடீர்னு ப்ளூவாக மாறும், பார்த்தீங்களா, ப்ளூவாக மாறுது. இது வந்து பேக்ரவுண்டில் அந்த எல்லோ கலரில் வந்துச்சு, சடனாக கிளிக் பண்ணதுனால அது ஒன்று. இது வந்து நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸில் வந்து நிறையா இது பண்ணியிருந்தாங்க, இங்கே ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ கலராக, பிங்க், ஆரஞ்சு, அந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. இது வந்து பட்டர்ஃப்ளை தீம் ரூமு. இங்கே வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி, பட்டர்ஃப்ளைல ஷேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது எப்படின்னா ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும்ல, திடீர்னு ஃப்ளோரில் ஒரு மூமெண்ட் வரும், வேவ் போகிற மாதிரி, பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலரில். சில நேரத்தில் அந்த அலைகள்லாம் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயின் பார்ட்டு, டயக்ராம்ஸ் வரைஞ்சி இது பண்ணுறது. இதில் என்னென்னா குட்டி பசங்களுக்காக இது மெயினாக இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து அவங்க ஒரு பேப்பர் கொடுத்துட்றாங்க, அங்கே நிறைய அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து டாட்டர் லைனில் வரைஞ்சிருக்கு. கீழே வந்து க்ரையான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பசங்கள்லாம் அதெல்லாம் வரைஞ்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி அதில் அவங்களுக்கு நேமெல்லாம் எழுதி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த சின்ன பசங்களோடு சேர்ந்து, அங்கே பெரியவங்களே பெருசாக யாரும் இல்லை, நாங்கள் போயிட்டு எங்களுக்கும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்துட்டு எங்களோட கைவண்ணத்தை நிறைய காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் தான் இருப்பாங்க. அங்கே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பேர் வரைஞ்சது. என் கைவண்ணத்தை நான் காமிச்சிட்ருக்கேன், பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் அவரோட கைவண்ணத்தை காமிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி எல்லோரும் வந்து உட்காந்து சின்சியராக வரைஞ்சிட்டு இருப்பாங்க அந்த ஹால்குள்ளே. பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் 2 பேரும் வரைஞ்சது. இதை வந்து எப்படி அந்த இதில் காமிக்கிறாங்க, அக்வாட்டிக் இது மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளவங்கள்ட்ட கொடுப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷர்கிட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வாட்டர் மாதிரி இருக்கிற ஸ்க்ரீன் இதில் வந்து மேலேருந்து ட்ராப் ஆகுது. ஸோ வந்து இது மாதிரி நம்ம வரைஞ்சி கொடுத்தோம்னா அது ட்ராப் ஆகும். இப்போ நாங்கள் வரைஞ்சி கொடுத்தது பார்த்தீங்களா, ஏதோ மீன் மாதிரி போகுது. ஸோ நாங்கள் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் தமிழில் எழுதினா, அவர் இங்கிலீஷில் எழுதினார். ஸோ இது நாங்கங்கிறத ஐடிஃபில் அது மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க பேர் எழுதியிருந்தாங்க, அவங்கவுங்க மொழியில் எழுதியிருந்தாங்க. இது அப்படி எப்படின்னா, இது ஒரு பெரிய ஹாலாக இருக்குது. அந்த ஹாலை சுற்றி அது அப்படியே சுற்றி வருது. இது வந்து நல்லா இருந்துச்சு. பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள்லாம் 2 முறை வரைஞ்சோம். இது நாங்கள் வரைஞ்ச ஒரு ட்ராயிங் தான் இது. பட் ஆனால் நாங்கள் 2-3 ட்ராயிங்லாம் வரைஞ்சோம். நல்ல இதுவாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த விஷயத்த. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா டிஜிட்டல் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து இந்த இடத்துல பிங்க் கலரில் இந்த ஃப்ளாரல்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்து இந்த என்டையர் ஹாலே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 2 சைட்லேயும் ஃப்ளாரல் வந்து நடுவில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து எல்லோரும் நிறைய போஸ் கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த அட்மாஸ்பியரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இங்கே ஃப்ளோரலாக இருக்குது, இதுவும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, இந்த ஹால் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், அது வரல. நெக்ஸ்ட்டு ஒரு இதுக்கு போனோம். இது வந்து லேம்ப்பு. நிறைய லேம்ப் தொங்க விட்டுருந்தாங்க. இந்த லேம்ப் வந்து இந்த கலரில் மட்டும் இல்லை, நிறைய கலரில் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பக்கத்தில் தொங்க விட்டுருந்தாங்க. இதுவும் ஒரு பெரிய ஹாலில் செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய லேம்ப்பு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் தொங்க விட்டுருந்தாங்க. நீங்கள் கூட பாருங்கள், லைட் ஆஃப் ஆகி பல கலரில் வந்து இதாச்சு. இந்த மாதிரி லேவெண்டர், ப்ளூ, எல்லோ, ரெட்டு, இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. பார்க்கவே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு குட்டி போஸ் கீழே ஃப்ளோரில் உட்காந்து, கீழே ஃப்ளோர்லேயும் நம்ம தெரியும், நல்லா இருந்துச்சு. இது ஒரு குட்டி போஸ்.
அப்படியே வெளில வந்தோம்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஹால்குள்ளேயா பூந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதாக பார்க்கணும். இது ஒரு ஹால். இது அந்த பேக்ரவுண்டில் உள்ளது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹால் ஃபுல்லாக சுற்றி வெளில வரைக்கும் வரும். அந்த மூவிங் இதிலே இருக்கும். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மில். அங்கே வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இதை அப்படியே பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. முயல் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் மேபி அந்த ஊர் கார்ட்டூன் கேரக்டர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே நிறைய ஸ்க்ரீனில் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா. இந்த கீழே சைட்லலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதுவும் நிறையா இது வந்து இதுவும் மெயினாக வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான். ஆனால் நிறைய அடல்ட்ஸ் தான் விளையாண்டோம். அது வேறு விஷயம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா வந்து நிறைய இது நம்மளா கையில் வரைகிற மாதிரி அங்கே உள்ள நல்லா எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. அதை வச்சு இந்த ஏணி க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், அந்த ரவுண்டாக உள்ளதில் கேக் இருக்குல்ல, அது கேக் வர இடத்துல அந்த இதை வச்சு தட்டி விட்டோம்னா அந்த கேக் வந்து நிறைய டிவைட் ஆகும். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஆப்பில் தட்டி விட்டுட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஆப்பில் தட்டி விட்டோன்னு வச்சுங்களேன், அது ஒரு நிறைய ஆப்பிளாக போயிட்டு கீழே உங்களுக்குலாம் ஃபுட்டாக போகும். இந்த மாதிரி நிறைய இதை எக்கு வரும், கேக் வரும், இதெல்லாம் வச்சு கிளிக் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த ரிமோட் மாதிரி இருக்குல்ல, ரிமோட்டில் மைக் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம அப்படியே வரையலாம். இந்த ஹேமர் மாதிரி உள்ளதை இது பண்ணோம்னா பிங்க் கலரில் பண்ணோம்னா நமக்கு வந்து எப்படி பிங்க் கலரில் அதே அமுக்கணும்னா ஃப்ளார் வரும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் பண்ணோம்னா ஏணி வரும். அந்த மாதிரி இன்னொரு கலர் ஹேமர் இருக்குது. அந்த வந்து பர்பிள் கலர் ஹேமரை பண்ணோம்னா அந்த ரவுண்டாக ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இந்த மாதிரி டிசைன் வரும். இந்த மாதிரிலாம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி அதுக்கப்புறம் அந்த மைக் மாதிரி உள்ளதை வச்சு வரைகிறது எல்லாம் நல்லா இருந்துச்சு. திரும்ப வெளில வந்தோம்னா இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸு, ஃப்ளோரல் பெயிண்டிங்ஸு இதெல்லாம் அப்படியே ஃப்ளோர் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த ஹால்குள்ளே போகணும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, என்டையர் ஏரியாவுமே இந்த மாதிரி தான் டிஜிட்டலாக வச்சுருந்தாங்க. நிறைய இது திடீர்னு இப்படி இருக்கும், திடீர்னு வேறு இது வரும், அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இடம் எல்லாமே டார்க்கு. கீழே வந்து ஃப்ளோருக்கு கீழே வந்து குட்டி லைட் வச்சுருக்காங்க. அந்த லைட்டை வச்சு தான் போகணும். இங்கே பார்த்தீங்களா, திடீர்னு இந்த ஃப்ளோர் இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மிருகமாக போகிறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ தான் இது. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நிறைய லைட்டாக இருந்துச்சு. இதை பார்த்தா நமக்கு ஒரு இது ஞாபகம் வரும். என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. நிறைய லைட்ஸ் இருந்துச்சு. லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆச்சு. நிறைய இந்த மாதிரி லைட் ரேஸ்க்கான எக்யூப்மெண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. கொச்சன்னு நிறைய இருந்துச்சு. வரிப்புலி பலசாலியான ஒரு நிறைய லைட் ரேஸ் இந்த மாதிரி தான் பாஸ் ஆச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து லைட் ரேஸ் பாஸ் ஆச்சு. நீங்கள் கீழே பாருங்களேன், நிறைய அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அந்த லைட் ரேஸு. ஸோ இந்த மாதிரி லைட் ரேஸ் கொடுக்குறதுக்கான எக்யூப்மெண்ட் வந்து நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் மேலே கீழே சைட்லன்னு அதே மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து இதாச்சு, நிறைய டைரக்ஷனில் இதாச்சு. ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துச்சு. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேஸ் என்னென்னு பார்த்தோம்னா மெமரி ஆஃப் டோப்போகிராஃபி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது என்னன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் ஃப்ளார்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஸ்லோப்பியான லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணியிருந்தாங்க. அந்த எப்படி ரவுண்டாக இருக்குல்ல, இதில் வந்து மேலேருந்து வந்து அந்த லைட் ரேஸ் பாஸ் ஆகுது ஃப்ளார் மாதிரி. நம்ம அப்படியே பூந்து நடந்து போகிற மாதிரி இருந்துக்கலாம். இது எப்படின்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரி. நம்ம கொடைக்கானல்லாம் போவோம்ல, டீ எஸ்டேட் இதெல்லாம் நடந்து போவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. மேலேருந்து அவங்க லைட் ரேஸ் இது பண்ணுறாங்க. இது ஏதோ ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி இருந்துச்சு.